வணக்கம். இந்த வீடியோல மார்க்யூ டேக் பத்தி பார்க்கலாம். மார்க்யூ டேக் மார்க்யூ டேக் ஒரு அனிமேஷன் டேக். இது ஒரு கண்டெய்னர் டேக் கூட. ஓபனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். இந்த ஓபனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ல நம்ம ஒரு டெக்ஸ்டோ இமேஜோ எது வேணாலும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்து சேவ் பண்ணி நம்மளோட வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த டெக்ஸ்டோ இமேஜோ அது மூவிங்லயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நியூஸ் பார்க்கும்போது கீழே ஒரு லைன்ல டெக்ஸ்ட் மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் மார்க்யூ. ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ல நம்ம டெக்ஸ்டோ இமேஜோ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணி நம்மளோட வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி மூவிங் கண்டிஷன்லயே இருக்கும். இந்த மார்க்யூ டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். டிஜி கலர், அந்த மார்க்யூ டேக்கோட பேக்ரவுண்ட் கலர் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டைரக்ஷன், அது இமேஜோ டெக்ஸ்டோ அது நமக்கு லெஃப்ட்ல வேணுமா, ரைட்ல வேணுமா, அப்ல வேணுமா, டவுன்ல வேணுமா, எந்த டைரக்ஷன்ல தேவையோ நம்மளால சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஹேவியர் ஆட்ரிபியூட், இந்த ஆட்ரிபியூட்ல 3 ஆப்ஷன் இருக்கு. முதல்ல அல்டர்னேட், அப்புறம் ஸ்க்ரோல், அப்புறம் ஸ்லைட். இந்த அல்டர்னேட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்மளோட டெக்ஸ்டோ இமேஜோ ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்னு மூவிங் கண்டிஷன்லயே இருக்கும். அடுத்து ஸ்க்ரோல். இந்த ஸ்க்ரோல்ன்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எப்படி மூவ் ஆகும்னா ரைட் டு லெஃப்ட், அகைன் திரும்பவும் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல மூவ் ஆகும். அடுத்து ஸ்லைட். இந்த ஸ்லைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளோட டெக்ஸ்டோ இமேஜோ ரைட்ல மூவ் ஆகி லெஃப்ட்ல ஸ்டாப் ஆயிடும். இது 3 தான் மார்க்யூ டேக்ல இருக்க பிஹேவியர்ஸ். அடுத்து ஸ்க்ரோல் அமௌண்ட். இந்த ஆட்ரிபியூட் நம்மளோட டெக்ஸ்டோ இமேஜோட மூவிங்கோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரோல் டிலே, இந்த ஆட்ரிபியூட் அந்த மூவிங்கோட ஸ்பீட் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்லோவா வேணுமோ அத இந்த ஸ்க்ரோல் டிலேன்ற ஆட்ரிபியூட்ல நம்ம கொடுத்துக்கலாம். வி ஸ்பேஸ், இந்த வி ஸ்பேஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்ப நம்மளோட வெப் பேஜ்ல நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிருப்போம், கீழே ஒரு இமேஜ் இருக்கு, இல்ல ஏதாச்சும் கண்டென்ட் கூட வச்சுக்கலாம். இப்ப அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நமக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை அப்படின்னா அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு தேவை இந்த வி ஸ்பேஸ் கொடுத்து அதுல நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ வேல்யூ நம்ம கொடுத்தோம்னா அதுக்கேத்த மாதிரி அந்த டெக்ஸ்டுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் நடுவுல நமக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அடுத்து விட்த் அண்ட் ஹைட், இது அந்த இமேஜோ இல்ல டெக்ஸ்டோட சைஸை சேஞ்ச் பண்ணும். அடுத்து மார்க்யூ டேக். இந்த மார்க்யூ டேக்ல ஃபாண்ட் டேக் கூட நாம யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்றது மூலமா நம்ம இன்னும் அந்த மார்க்யூ டேக்கை பெட்டரா கிரியேட் பண்ண முடியும். பார்த்த இந்த மார்க்யூ டேக்ஸோட ஆட்ரிபியூட்ஸை நாம பிராக்டிகலா நோட்பேட்ல டைப் பண்ணி அதோட அவுட்புட்டை எப்படி வருதுன்னு வெப் ப்ரௌசர்ல பார்க்கலாம். இதோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல நான் சர்ச்ல போய் நோட்பேட்++ டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த நோட்பேட் ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஓபன் ஆன உடனே நமக்கு நியூவா ஒரு ஃபைல் தேவைன்றதுனால ஃபைல்ல போய் நான் நியூன்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு நியூவா ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல HTML யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணாலும் நார்மலா HTML கோட்ஸ் டைப் பண்ணோம். இப்போ நம்ம அதை டைப் பண்ணிக்கலாம். நான் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல்ல போய் நான் சேவ்னு கொடுத்தோடனே டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. இந்த ஃபைல் நேமா நான் மார்க்யூனே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு .html டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு டெஸ்க்டாப்ல வேணும். நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ண உடனே எனக்கு HTML ஃபார்மேட்ல என்னோட டாக்குமெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் பாடியில போய் ஏதாச்சும் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். நான் மை ப்ரோக்ராமிங் லைன் டைப் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்டுக்கு ஏதாச்சும் டேக் நம்ம கொடுக்கலாம். நான் முதல்ல டைப் பண்றதுனால ஹெட்டிங் டேகை கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங் 2 டேக் நான் இதுக்கு யூஸ் பண்றேன். அந்த டேகை நான் க்ளோஸ் பண்றேன். ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நான் இந்த ஃபைலை டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேன். ஸோ நம்மளோட டெஸ்க்டாப்ல markue.html இருக்கும். இதை ஓபன் பண்ணா நம்மளோட வெப் ப்ரௌசர் ஓபன் ஆயிட்டு இருக்கு.
இதுல வெறும் மை ப்ரோக்ராமிங் லைன்ல டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்மளோட நோட்பேட்ல நம்ம கொடுத்திருக்கோம். சோ அது மட்டும் நமக்கு இங்க விசிபிள் ஆயிருக்கு. இந்த மை ப்ரோக்ராமிங் லைன் வந்து இப்ப நம்ம மார்க்யூ டேக்ல கொடுத்து பார்க்கலாம். நான் வந்து நோட்பேட்ல போய் இந்த HTML ஓபனிங் டேக் முன்னாடி மார்க்யூ ஓபனிங் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங் 2 ஓட க்ளோசிங் டேக் கீழ நான் மார்க்யூ க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைல்ல போய் நான் சேவ் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சோ நான் என்ன டைப் பண்ணிருக்கனோ அது வந்து மூவிங்ல வந்து எனக்கு இருக்கு. இதுதான் வந்து மார்க்யூ டேக். இந்த மார்க்யூ டேக் வந்து டிஃபால்ட்டா ரைட் டு லெஃப்ட் அகைன் ரைட் டு லெஃப்ட் தான் மூவ் ஆகும். ரைட்ல இருந்து லெஃப்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. அகைன் திரும்பவும் ரைட்ல இருந்து தான் நமக்கு மூவ் ஆகும். இதுதான் டிஃபால்ட் மூவிங். அடுத்து இந்த மார்க்யூ டேக்ல நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து எப்படி கொடுக்கலாம்ன்றத பார்க்கலாம். ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த ஸ்டைலுக்குள்ள நான் வந்து என்ன ஆட்ரிபியூட் இந்த ப்ரோக்ராமிங் டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை இதுக்குள்ள நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இதுலயே வந்துருச்சு. நான் கோலன் வச்சு எனக்கு என்ன கலர் வேணும்னா எனக்கு வந்து பிங்க் கலர் தேவை. ஸோ நான் பிங்க் கொடுத்து செமிகோலன் கொடுத்துக்கிறேன். அந்த ப்ரோக்ராமிங் டெக்ஸ்டோட கலரிங்கும் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் கலர்னு கொடுத்து கோலன் யூஸ் பண்ணி அது வந்து எனக்கு ஒயிட்ல விசிபிள் ஆகணும். கொடுத்து செமிகோலன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபைல்ல போய் நான் சேவ் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து பேக்ரவுண்ட் பிங்க்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மை ப்ரோக்ராமிங் லைன் வந்து எனக்கு ஒயிட் கலர்ல விசிபிள் ஆகுது. சோ இதுதான் மார்க்கியோட பீஜிக் கலர் சேஞ்ச் பண்றது. நம்ம ஸ்டைல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்ல நார்மலா பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்தோம் நம்ம அந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டைரக்ஷன் பார்க்கலாம். இந்த டைரக்ஷன் வந்து 4 டைப்ஸ் இருக்கு. லெஃப்ட், ரைட், அப், டவுன். நம்ம வந்து இந்த மார்க்யூ டேக்ல யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி மார்க்யூ டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதே காப்பி பண்ணி 4 டைப்ஸ்ன்றதுனால நான் வந்து 4 வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நடுவுல வந்து ஒரு பிரேக் யூஸ் பண்றேன். கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி கலரிங் சேஞ்ச் பண்ணோம். ஆனா இதுல நார்மலா வந்து நம்ம கொடுத்தா சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் வந்து டைரக்ஷன் கொடுக்குறேன். நம்ம வந்து இப்ப டைரக்ஷன்ஸ் தான் வந்து பண்ணி பார்க்க போறோம். சோ டைரக்ஷன்ற ஆட்ரிபியூட் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். இதே காப்பி பண்ணி நான் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். கொடுத்தாச்சு. எல்லாத்துலயும் போய் லெஃப்ட்ன்றத வந்து நான் ரைட்ன்றதுல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுல அப்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுல டவுன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஃபைல்ல போய் சேவ் கொடுத்து என்னோட வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். நான் வந்து இதுல பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். கொடுக்குறேன். yellow கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதே காப்பி பண்ணி நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து லெஃப்ட்னு கொடுத்திருக்கேன். சோ என்னோட ப்ரௌசர்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க மை ப்ரோக்ராமிங் லைன் வந்து ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகுது. அடுத்து நான் ரைட் கொடுத்திருக்கேன். சோ லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுது. அதுக்கு அடுத்து நான் அப் கொடுத்திருக்கேன். சோ அப் நோக்கி மூவ் ஆகுது. அடுத்து டவுன் கொடுத்திருக்கேன். சோ டவுன்வர்ட்ல மூவ் ஆகுது. இதுதான் அந்த 4 டைரக்ஷன்ஸ். இதுல வந்து நம்ம width கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இருக்குல்ல அதுல வந்து width கொடுக்கிறேன். width வந்து நான் ஒரு மொத்தம் 100% இருக்கு. அதுல வந்து நான் ஒரு 50% கொடுக்கிறேன். நம்ம பெர்சன்டேஜ்ல கொடுக்கலாம், பிக்சல்ஸ்ல கொடுக்கலாம். நான் வந்து பெர்சன்டேஜ்ல இது பண்ணா அதோட ஹாஃப் வந்து நமக்கு நம்மளோட வெப் ப்ரௌசர்ல தெரியும். சோ அதனால நான் 50% கொடுத்துட்டு
நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு வந்து அந்த மார்க்கி வெறும் 50% என்னோட வெப் பேஜ்ல எனக்கு விசிபிள் ஆகும். இப்போ இந்த மை ப்ரோக்ராமிங் லைன்ன்ற டெக்ஸ்டோட கலரிங் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நோட்பேட்ல போய் நான் வந்து மார்க்கியூல வந்து பிஜி கலர்னு நான் வெறுமே ஆட்ரிபியூட்டா கொடுத்துருக்கேன். இப்போ இத ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த ஆட்ரிபியூட் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். நான் ஸ்டைல் கொடுக்குறேன். கொடுத்து கொட்டேஷன் ஓபன் பண்ணி நான் வந்து எனக்கு கலர் தேவை, நான் கலர்னு கொடுத்து கோலன் யூஸ் பண்ணி எனக்கு ரெட் தேவை, ரெட் கொடுத்து செமிகோலன் கொடுக்குறேன். நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு எல்லா மார்க்கியூ டேக்லயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து எல்லாமே ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஃபாண்டோட சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் அதே ஸ்டைல்ல யூஸ் பண்றேன். ஃபாண்ட் சைஸிங் கொடுங்க. கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். செமிகோலன் கொடுங்க. காப்பி பண்ணி எல்லா மார்க்கியூ டேக்லயும் ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல இந்த ஆட்ரிபியூட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். அந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனனால பேக்ரவுண்ட் ஸ்பேஸ் வந்து அதிகமா எடுத்துக்கிச்சு. அடுத்து ஃபாண்ட் ஃபேமிலி. நம்மளோட லேப்டாப்ல வேர்டோ எக்ஸலோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேர்ட் ஓபன் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஜஸ்ட் வெல்கம்னு டைப் பண்றேன். இந்த வெல்கம் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. இந்த ஸ்டைல்ஸை வந்து நமக்கு என்ன ஸ்டைல் தேவையோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொல்றோம். இது வந்து உங்களோட வெப்பேஜுக்கு நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இதை காப்பி பண்ணி நம்மளோட நோட்பேட் ஓபன் பண்ணி அந்த ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கோம்ல அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டைல் வந்து நம்மளோட வெப் ப்ரௌசர்ல நமக்கு விசிபிள் ஆகும். நான் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து ஃபைலை போய் சேவ் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு இந்த ஃபாண்டோட ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ்க்கு எப்படி மார்க்கியூ டேக் கொடுக்கிறது, அந்த சென்டென்ஸோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது, அந்த டெக்ஸ்டோட கலரிங் எப்படி சேஞ்ச் பண்றத பத்தி பார்த்தோம். இப்போ இந்த மார்க்கியூ டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கு, அந்த ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நம்ம இன்னும் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.